வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆரம்பிக்கிறேன். நன்றி ஐயா. தொடங்கலாமா? ஐயாவை பத்தின ஒரு ஐயா உங்க அனுமதியோட உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுக்க விரும்புறேன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து வழங்கும் இணைய வழி தவ நிகழ்வில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அனுபவம் வாய்ந்த மூத்த பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நம்மோடு இன்று இணைந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேதசுப்பையா ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பாரம்பரிய யோக கலையிலும் வேதாத்திரிய மனவளக்கலை யோகாவிலும் முதுகலை பட்டங்கள் பெற்றுள்ளார்கள். கல்வி தகுதியாக யோக கலையில் MA பட்டமும் PGD முடித்துள்ளார்கள். தனது 33வது வயதில் மனவளக்கலையை தன்னை இணைத்துக் கொண்டு பயிற்சிகளை கற்று அதன்படி வாழ்ந்து வரும் ஒப்பற்ற மனிதர் வேதசுப்பையா ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குநராகவும் பொறுப்பில் இருந்து கொண்டு அருட்சேவை செய்து வருகிறார்கள். 1980 முதல் மனித குலம் அமைதியாக வாழ ஆன்மாவை அறியும் கலையை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வழியில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்களுக்கு கற்பித்து அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். இலவச உடல் மன நலவாழ்வு ஆலோசகராகவும் சிறப்பான சேவை செய்து வருகிறார்கள். தூத்துக்குடி அருகில் சிறிய கிராமத்தில் பிறந்து கல்லூரி கல்விக்கு பின் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி 2002 பணி நிறைவு பெற்றவர். தற்போது கோவையில் குடியிருந்து கொண்டு அறிவு திருக்கோயில்களுக்கு சென்று வேதாத்திரிய வாழ்க்கை கல்வியை கற்பிக்கும் முதுநிலை பேராசிரியராக அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இனி கவலை இல்லை, கவலைதான் மனிதனை படுத்தும் பாடு, நீ கவலையே இல்ல, அது எப்படி கவலை இல்லாம வாழ்வது என்பது குறித்து சிறப்பான சிந்தனை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார்கள். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களின் சார்பிலும் பொறுப்பாளர்களின் சார்பிலும் இங்கு இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களின் சார்பிலும் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுறையா, நீங்க சிந்தனை துவங்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இந்த இணையவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதரிகள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கும் வேதாத்திரிய அருள் தொண்டர்களுக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இனி கவலை இல்லை என்னும் தலைப்பில் நான் சிறிது நேரம் உரையாற்ற இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து உங்களுடைய ஐயங்களுக்கும் விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். அன்பானவர்களே, நாம சில சமயங்கள்ல நம்ம நண்பர்கள் உறவினர்களோடு கலந்துரையாடும் போது நம்ம சொல்றது உண்டு, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பிறந்தாலே கவலை தானுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, கவலை வாழ்நாள் முழுவதும் இருக்குமுங்க, அது மரணம் வந்துருச்சுன்னா இனி கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால சில மரண நிகழ்வுகளில் கூட சிலர் சொல்லுவாங்க, அவர் போயிட்டாருங்க, அவரு கவலை இல்லாம போயிட்டாரு, இனி அவருக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தான் கவலை என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள், மகான்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, பெரியவர்கள்,
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலை இல்லாமல் வாழ முடியும். சிக்கல்கள், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை தான் இல்ல. பிரச்சனைகள்னு சொல்றோம். அது ஆங்கிலத்துல ப்ராப்ளம்னு சொல்றோம். அத தூய தமிழ்ல சொன்னா சிக்கல்னு சொல்றோம். வாழ்க்கையில சிக்கல்கள். சிக்கல்னா, இது நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு ஸ்மூத்தா இல்ல. அத வேதாத்திரி மகரிஷி கூட சொல்றாங்க பாருங்க. வாழ்க்கை வெள்ளத்தில் படகு விடுவது போல் இருக்க வேண்டும். அந்த வெள்ளம் ஒரு திசையை நோக்கி போகுது. அதுல படகு விட்டோம்னா, அந்த அந்த வெள்ளம் போற போக்கிலேயே படகு போனா ஒரு சிரமமே இல்ல. ஆனால் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளாமல் வாழுகிறார்கள் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? வெள்ளத்தில் சிக்கிய துரும்பு போல் ஆகிவிடும். அங்கதான் ஒரு சிக்கல். அந்த துரும்பு என்ன ஆகும்? அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா? ஆகாது. அதுபோல இந்த சிக்கல் அப்படின்றது அந்த வாழ்வின் நோக்கத்துக்கு ஏற்ப வாழ்வது. வாழத் தெரிந்து வாழ்வது. வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ்வது. அப்படி விளங்கிக் கொண்டு வாழ்வருடைய வாழ்க்கையில சிக்கல்கள் வராது. ஆனா விளங்கிக் கொண்டு வாழ்பவர்கள் தானே. எப்போ விளங்கிக் கொண்டு வாழுகிறோம்? பிறக்கும் போதே விளங்கிக் கொண்டா வாழ்றோம்? இல்ல. நம்ம பிறந்து கொஞ்ச நாளைக்கு வாழ்றோம். அப்பதான் அங்க வாழ்க்கையில இன்பமும் வருது, துன்பமும் வருது. துன்ப அனுபவத்தை பெறுகிற போது, ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் வாழணும்? வாழ பிடிக்கல. இன்ப அனுபவத்துல வாழுகிற போது, வாழணும், வாழணும், இன்னும் வாழணும். வாழ விரும்புகிறோம். அப்ப அங்க துன்பம் வரும்போது அது ஒரு சிக்கல். அது ஒரு காலகட்டத்துலதான் சிந்திக்கிறான் மனிதன். இன்னும் சொல்ல போனா, இந்த சிந்திக்கிற வயது ஒண்ணு இருக்கு. அது 14 வயதுக்கு மேல சிந்திப்பாங்க. சிலரு அப்ப கூட சிந்திக்கிறது இல்ல. ஏதோ அவங்களுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் கடவுளை வேண்டுகிறார். கடவுளை வேண்டுகிறார்கள். ஏதோ சிக்கல் தீர்ந்த மாதிரி தெரியுது. திரும்பவும் சிக்கல் வருது. திரும்பவும் கடவுளிடம் வேண்டுகிறார்கள். கடவுளே, எங்களுக்கு சிக்கல் இல்லாத, கவலை இல்லாத, துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடு கேட்கிறாங்க. ஆனாலும் துன்பம் வருது போகுது, வருது போகுது. சில துன்பம் வந்தது போக மாட்டேங்குது. உடலுக்கோ மனதுக்கோ வருகிற ஒரு துன்பம், ஒரு நோய் வருது. இன்னொன்னு ஒரு கவலை. அதாவது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை, ஆசைகள் நிறைவேறவில்லை. அந்த நிறைவேறாத ஆசைகள் கவலையாக இருக்கிறது. தீர்க்கப்படாத நோய் கவலையாக இருக்கிறது. அப்பதான் ஏன் இந்த கவலை? இந்த கடவுளை வேண்டியும் கவலை தீரலையே என்று சிந்திக்கிறான். அப்பதான் இந்த வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழுகிறார்கள். எப்போ? அப்பதான் அங்க பெரியவங்க ஏற்கனவே இந்த பூமியில வாழ்ந்து இந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து இப்ப சிக்கல் இல்லாம வாழ்றாங்க இல்லையா, அவங்கதான் பெரியவர்கள். வேதாத்திரி மகரிஷி மாதிரி அவங்க கிட்ட போறோம். இதானே போறோம். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ முதல்ல வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழணும். இந்த வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து வாழணும். ஒரு ஊர் பயணம் போகிறோம். எங்க போறோம், எதுக்கு போறோம்னு தெரிஞ்சு போனாதானே அந்த பயணம் வெற்றிகரமா அமையும்.
இது போல வாழுகிறோம். எதற்காக வாழுகிறோம் அது தெரியல. அத நம்முடைய ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா மகான்கள் சொன்னதையும் சுருக்கமா புரியுற மாதிரி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம். இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணோம்ல, கோடான கோடி இன்பங்கள், இயற்கை இன்பங்கள், ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள்ல என்ன இயக்க விளைவு என்ன? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. இதை உணர்ந்து ரசிக்கிறோம். அதை ரசிக்கிறோம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன்கள் மூலம் ரசிக்கிறோம். ரசித்து இன்புறுகிறோம். எப்படி ரசித்து இன்புறுகிறோம்? நம்முடைய உயிர் சக்தியை, சீவகாந்த சக்தியை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெற செய்து செலவு செய்து இன்புறுகிறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்? சுவைய ரசிக்கணும்னா சுவையாக நம்முடைய ஜீவகாந்தத்தை நம்ம செலவு பண்ணணும்னா சுவையுள்ள ஒரு பொருளோடு தொடர்பு கொள்ளுகிறோம் நாவால். அப்ப அங்க இருக்கிற சுவை, அந்த சுவையிலிருந்து வரக்கூடிய அலை, காந்த அலை. இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணோம், எல்லாம் காந்த அலை, காந்த அலை, காந்த இதான சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த காந்த அலை நம் நாவோடு தொடர்பு கொள்ளுகிற போது நம்ம நாவின் மூலம் நம்முடைய ஜீவகாந்தம் அது எந்த மாதிரி சுவை, எத்தனை யூனிட், அத்தனை யூனிட் அது செலவாகுது நமக்கு. இந்த செலவு தானே இன்பம். அதே மாதிரி வாசனை உள்ள பொருளோடு மூக்கின் மூலம் தொடர்பு. திடப்பொருள்கள் எல்லாம் வாசனை. திரவம் இருக்கிற பொருள் எல்லாம் சுவை. நெருப்பு இருக்கிற பொருள் எல்லாம் ஒளி, காத்துல ஓசை. பார்த்தோம்ல. அப்புறம் அணு, எங்கெல்லாம் அணு இருக்கோ அங்கெல்லாம் அழுத்தம் இருக்கும். இப்ப திடப்பொருளை எடுத்துக்கங்க, மண், அதுல வாசனை இருக்கு, சுவை இருக்குது, ஒளி இருக்கு, ஓசை இருக்குது, அழுத்தமும் இருக்குது. நீர்ல வாசனை இல்லை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை இருக்கு. நெருப்புல அழுத்தம், ஒலி, ஒளி இருக்கு. காற்றுல அழுத்தமும் ஓசையும், விண்ணுல அழுத்தம் மட்டும். இதானே இயற்கை. இதை ரசிக்கிறது தானுங்க மனித வாழ்க்கை. அதுக்குதான் உயிர் வாழ்றோம். அந்த உயிரை உடலில் வாழ வைக்கிறோம். உயிர் வாழுகிறது. அதாவது சீவகாந்தம், உயிர் சக்தி, அதுதானே செலவாகுது. அந்த அந்த இது நம்ம உடம்புல வாழவே, அது வாழுதா, அங்கே உற்பத்தி ஆகிறது. உடலிலே உற்பத்தி ஆகி இந்த உடலையும் இயக்குகிறது. உடல் இயக்கம், உடல்ல உள்ள உறுப்புகள் எல்லாம் இயக்குது. இயக்கி என்ன பண்ணுது? இந்த அழிந்து போகிற செல்களை புதுப்பிக்குது. உணவை 7 தாதுக்களாக மாற்றி செல்களா மாத்துது. அந்த செல்கள் தான் உடலா இருக்கு. இதுதான் உடல் இயக்கம். அப்போ அந்த சக்தி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அதே செல்லுல தான் உற்பத்தி ஆகுது. பஞ்சபூதங்களுடைய கூட்டுல அதே காந்த சக்தி தான்
இந்த செப்பு அழிந்து போகிற செல்களை புதுப்பிக்குது. இது உயிர் சக்தியினுடைய முதல் செயல், முதன்மையான செயல். அப்புறம் விழித்திருக்கிற காலத்துல என்ன பண்ணுது? தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வெளியா அது வெளியேறுது. அது வெளியேறும் போது உடலுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய அழுத்த அலை, ஒலி அலை, சுவை அலை, வாசனை அலையோடு அது தொடர்பு கொள்ளும் போது அந்த அலை ஒரு ஒளி அலை வருது, சுவை அலை வருது ஒரு பொருள்ல இருந்து. அது ஒளி அலை கண்ணுல மோதுது, சுவை அலை நாவுல மோதுது. மோதி என்ன ஆகும்? அது பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கும் போது எத்தனை யூனிட் இங்க வந்து மோதிச்சோ அத்தனை யூனிட் உடம்ப விட்டு அதை இழுத்துக்கிட்டு போகுது வெளியில. இதான செலவு. இதான் பஞ்ச தன் மாற்றம். புரியுதுங்களா? இதுதான் இன்ப வாழ்வு. இப்போ துன்பம்னு ஒண்ணு வருது இல்ல, இப்படி இன்புற்று வாழ்ந்துகிட்டு இருந்தா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த துன்பம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். உடம்புல வலி அல்லது நோய், வலி வருது, அது தானா கூட சரியாகும். அல்லது நாம அதை சரி பண்றதுக்கு மருத்துவம் செய்வோம். அதான நோய். மருத்துவம் செஞ்சாலும் அந்த நோய் குணமாக மாட்டேங்குது, வலி நீடிக்குது. அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் உடம்புல வலி வரும், நோய் வரும். இந்த உலகத்துல பிறந்தாலே நோய் வராதவங்க யாராவது சொல்லுங்களேன்? ஒருத்தருக்கும் கிடையாது. அது நம்முடைய செயல்கள், நம்முடைய உணவு, 5 அளவு முறை மீறுகிறோம். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் செஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாகும். இப்ப பஞ்சபூத நவகிரக தப்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? கோள்களில் இருந்து வரக்கூடிய அலை, அதனால கூட உடல்ல ரசாயன குழப்பம் வரும். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், இது எல்லாருக்கும் வரும். இந்த 5 செயலிகளில் அளவு முறை மீறும் போதும் வரும். யாராவது இந்த 100க்கு 100 அளவு காக்க முடியுமா? இப்ப நான் நேற்று இரவெல்லாம் பயணம் எனக்கு. படுத்துக்கிட்டு தான் வந்தேன், பஸ்ல, ஸ்லீப்பர் கோச்ல. ஆனா வீட்டுல படுத்து உறங்குற மாதிரி இருக்குமா? உறக்கம் யாராவது உணவு சொல்றோம், பசித்து புசி சுவைத்து ஒரு அளவோட சாப்பிடணும், இதெல்லாம் சொல்றோம் இல்ல, எல்லாம் சரியா இருந்துருவீங்களா? ஒருத்தரால இருக்க முடியாது. அப்ப நோய் வருமா வராதா? அந்த நோயை நம்ம குணப்படுத்துறோம். அந்த நோய் எப்படி வருது? நம்முடைய செயலால். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், கோள்கள் செஞ்சாரம், இதனால வருது. ரசாயன குழப்பம் வருது, உடம்புல உயிர் சக்தி குறைஞ்சு போகுது. அதான் நோய், லோ வோல்டேஜ். இப்ப அதான் ஒரு சிக்கல். அந்த வோல்டேஜ கூட்டணும், செறிவை மேம்படுத்தணும். அதான் மருத்துவம். ஆனா அதை செய்யறோம், முடியல. மருத்துவம் எல்லாம் பண்ணும். அப்பதான் அந்த அது ஒரு சிக்கல், அது ஒரு துன்பம், விலகாத துன்பம். அதுதான் கவலையா வருது. இப்போ இதுதான் கவலை, ஒரி. சிக்கல்கள் எல்லாருக்கும் வரும். உடல் இயக்கத்துல சிக்கல் வரும், உடலுக்கு துன்பம் வரும், விபத்துக்களாலே வரும். அது ஒரு பக்கம். தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகையினால கூட உடல்ல அணு அடுக்கு சீர்குலைஞ்சு ரசாயன குழப்பங்கள் ஏற்பட்டு
நோய் வரும், வலி வரும். அப்ப இந்த வலியே வராம இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியுமா? துன்பம் வராம இருக்கணும்னு உலகத்துல பிறந்தாலே துன்பம் வர. வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த துன்பம் வரும், சிக்கல்கள் வரும், அதை தீர்க்கணும். தீர்க்கப்படாத சிக்கல் தான் கவலை. அத வந்து வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அந்த கவலைங்கிறது எதனால வருதுன்னா அறிவு குறைபாடு. என்னன்னு அந்த 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 துன்பத்தை போக்குகிற அறிவு வேணும் நமக்கு. அது என்ன அறிவு? அந்த ரசாயன குழப்பத்தை சீர் செய்து அந்த ஜீவகாந்த சக்தியின் திணிவை கூட்டணும். அந்த அறிவு வேணும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, வள்ளுவர் சொல்றார். அற்றம்னா துன்பம். அந்த துன்பம் வராமல் காத்துக்கொள்வதும் அறிவுதான், வந்த பின் போக்குவதும் அறிவுதான். அதான் அறிவுடையார் எல்லாம் உடையார். அதனாலதான் ஒருத்தர் ஏதோ தன்னுடைய செயலால அவருக்கு நோய் வந்துடுச்சு. அப்ப இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? உனக்கு அறிவு இருக்குதா? சரி, வந்துடுச்சு, அதை தீர்க்கிற அறிவு இருக்குதா? நீ அறிவு கெட்டதுனால தானே, உனக்கு அறிவு இல்லாம தானே. என்ன அறிவு? இந்த நோய் பற்றிய அறிவு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். பாருங்க, ஒண்ணு மன துன்பம், இன்னொன்னு உடல் துன்பம். இந்த மன துன்பமே, இந்த உடல் துன்பமே தீர்க்கப்படவில்லை என்றால் அதாங்க கவலையா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குதுங்க, ஒன்னும் குணமாக மாட்டேங்குது, துன்பப்படுறான், கவலைப்படுறான், நான் சீக்கிரம் செத்து போயிடுவோம் போல இருக்குதே, நான் ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டேன் போல இருக்குதே. நோய் வந்தா சீக்கிரம் மரணம் வந்துடும் இல்ல. இப்ப இதான கவலை. இது ஒரு பெரிய கவலைங்க. மரணம் தான் பெரிய தண்டனை. மரணம் வரக்கூடாது. சரி, அப்ப நோயோட வாழலாமா? அதுவும் வாழக்கூடாது. நோய் வலி தாங்க முடியல, அப்ப சொல்றான் இதை விட செத்துடலாமே. அதனாலதானே சிலர் தீராத நோய், அவங்களுக்கு துன்பமா இருக்குது, அதனால தற்கொலை செய்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, முதல்ல உடல் மாதிரி சொல்றார், உடலுக்கோ மனதுக்கோ சிக்கல்கள் வரும்போது அந்த சிக்கல்களை தீர்க்கின்ற ஒரு முறையை, வாழ்க்கை முறை, ஒரு அறிவை அறியாதவர்களுக்குத்தான் அது கவலையாக மாறுகிறது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நடைமுறைக்கு புரியும். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம், தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம், இதான் கவலைன்னு சொல்லுவாங்க கவலை ஒழித்தல் பாடத்துல. அதேதான் நான் இப்போ உங்களுக்கு, நான் ஒரு கோணத்துல உங்களுக்கு சொல்றேன். நீ யாரும் மறுக்க முடியாது. கவலைக்கு காரணம் அறிவு குறைபாடு. அப்போ அந்த அறிவை அறிந்தவனுக்கு கவலையா? ஒருத்தருக்கு ஒரு மருத்துவர், அவருக்கு மருத்துவ அறிவு இருக்கு. அவருக்கு இப்ப கொரோனா வந்தது, அவருக்கு தெரியும் வராம இருக்கலாம், ஒருவேளை வந்தா கூட நமக்கு அதை எப்படி குணப்படுத்தணும்னு தெரியும். அதனால அவர் கவலையே படல.
கொரோனா நோயாளிகளுக்கு அவர் மருத்துவம் பண்றார். அவரு கவலையே இல்லை. அதான் அறிவு. அப்ப அறிவு தானே கவலையை தீர்க்கும் கருவி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி நோய் வராம காத்துக்கிறதுக்கும் அது என்ன? நம்ம உடம்புல சீவகாந்த சக்தி, அதான் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதுதான், நோயை குணப்படுத்தும் சக்தியும் அதுதான். அதோட வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும். அப்ப இது பற்றிய அறிவு இருக்கணும்ல, நோய் பற்றிய அறிவு. ஜீவகாந்தம் அழுத்தம் குறையும் போதுதான் நோய் வரும். அப்ப அது எப்போ குறையுது? அப்பதான் நம்முடைய செயல், நாம் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 இருக்கும் பேராசைப்பட்டு, இங்கதான் ஆசை. பேராசை இன்னும் வேண்டும், இன்னொருவரோட ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு இருப்பது போல் எனக்கு இருக்கணும். அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்திற்கு எனது பொருளும் புகழும் செல்வாக்கும் எதுக்கு? புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான். அப்ப இதை இன்னொருத்தர் பாக்குறாரு, அவர்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, உதவும் உறவுகள் இருக்குது. ஏன்னா பொருளும் உறவும் வேணும் அல்லவா, மக்கள் உறவு. புலன் இன்பங்களை, உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா என்ன வேணும்ங்க? பொருள் வேணும், உதவும் உறவுகள் வேண்டும். பொருள் உறவு, பால் உறவு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வேணும் இல்லையா? அது எதுக்கு? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான். அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்புல உயிர் சக்தி மிச்சமா இருக்கணும். அப்ப உடல் இயக்கத்துக்கு தேவைக்கு இருக்கணும், அதுக்கு மேல மிச்சமா இருக்கணும். அதுதான் உடல் ஆரோக்கியம். அப்போ உடல் நலமும் வேணும். உடல் நலம் இல்லைன்னா ஏற்கனவே சீவகாந்தம் குறைவாக இருக்கிறது என்று பொருள். அப்ப நீங்க இன்பத்தை அனுபவிச்சீங்கன்னா இன்னும் இருப்பு குறைஞ்சில்லா போகும். அப்ப நோய் தனியுமா? நோயினுடைய கடுமை கூடுமா? கடுமையா. இதுதான் அறிவு. அப்போ அந்த ஜீவகாந்தத்தை நம்ம உடம்புல சரியா வச்சிருக்கணும்னா ஐம்பூதங்களுடைய அளவு தரமும் சரியா இருக்கணும். அப்ப இந்த ஐம்பூதங்களுக்கும் உடல் நலத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இந்த அறிவு இருக்கணும். இதைத்தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க, மாமனிதர்கள். இந்த ஐம்பூதங்களாக இருப்பது எது? இறைநிலை. பார்த்தோம்ல, மண்ணின் உற்பத்தி ரகசியம், நீரின் உற்பத்தி ரகசியம், நெருப்பின் உற்பத்தி ரகசியம், காற்றின் உற்பத்தி ரகசியம், விண்ணின் உற்பத்தி ரகசியம் எங்கிருந்து வந்தது? ஆதி எனும் பரம்பொருள். இறைநிலை ஒன்றுதான், மெய்ப்பொருள் தான். அந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, மேக்னெட், பிரணவம், மேக்னெட்டிக் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி, அருட்பேராற்றல், அந்த பிரம்மம், அந்த சிவம், அந்த விஷ்ணு, அந்த அல்லாஹ், அந்த பிதா, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இறைவன், கடவுள், தெய்வம். அதுதான் வானாகி மண்ணாகி சொல்றல, நாம சிவாய. அந்த பிரம்மன் தான் அறிவும் ஆற்றலும். ஆற்றலும் அறிவுமாக இருக்கிறது, அறிவும் விரைவுமாக இருக்கிறது.
அதான் சிவம், அதான் சிவலிங்கம். அர்த்தனா ரெண்டு, அது ஒரு பாதி அறிவு பாதி ஆற்றல். அது அறிவுனா சிவம், ஆற்றல்னா சக்தி, சிவசக்தி, சிவசக்தி சொரூபம் லிங்கம். அதுக்கு மேல எத்தனை நாகத்தை வச்சாங்க? 5. அதான் நாம சிவாய. சைவ சமயம் உலகத்துல முதல்ல தோன்றிய சமயமே சைவ சமயம்தான். இறை தத்துவம். எல்லா சமயங்களுக்கும் தாய், எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழி தாய்மொழி என்று சொல்வது போல அதிலிருந்து பிறந்ததுதான் அந்த சைவ சமயம் தான் சொல்லுது. இப்ப அந்த பஞ்சபூதம் அதுதான் முறையாக கூடி, இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாய் அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி அதான் உடல். இந்த பிரம்மஞான கவியில வருமே, மலைக்காதிர் விண்கூட்டம் ஆபூதம் 5மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், அதான் உயிர் உடல் முறையாக கூடினால் உயிர் உடல். உயிர் உடல் என்பது உணர்வு உடையது, அதான் உடல். உடல்னாலே உணர்வுடையது. 5பூதம், பூத உடல், பௌதிக உடல், பிசிக்கல் பாடி. இப்ப விஞ்ஞானத்துல பிசிக்ஸ் எதை பற்றி எல்லாம் பேசுதுங்க? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி, இவ்வளவுதானே. அப்ப உடல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த அறிவு, இந்த 5பூதங்களும் நம்ம உடம்புல தானாவே கூடுது. நம்ம அம்மா சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க, அம்மா உடம்புல இருந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எல்லாம் அம்மா உடம்புல இருந்து வந்தது. அம்மா சாப்பிட்டாங்க. இப்ப நாம சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், நாம உழைக்கிறோம், நாம உறங்குறோம் இல்லையா? இப்போ நம்முடைய செயல்கள், இப்ப இதுல பாருங்க, உண்ணுதல், உழைத்தல், இந்த 2 இருந்தாலே நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ம் கூடின உடனே உணவு 7 தாதுக்களா மாறி வித்து குழம்பா மாறிடும். வித்து குழம்பு உயிர் துகள்களை இழுத்து கொள்ளும். உணவில் இருந்தும், காற்றில் இருந்தும், உடலுக்கு வெளியே பிரபஞ்சத்தில் இருந்தும், அது கோள்கள் மையப்பகுதியில் இருந்தும் உயிர் துகள்களை உள்ள இழுத்துக்கும் இல்ல, உள்வாங்கிக் கொள்ளும். அப்ப பஞ்சபூதங்கள் ஒண்ணு சேர்ந்துருது. அப்ப ஜீவகாந்தம், அது சீவன் காந்தம், அதுதான் உடலை இயக்குது. உயிர் 2ஐயும் பிரிக்க முடியாது. சீவனையும் காந்தத்தையும், எலக்ட்ரானையும் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தையும் பிரிக்க முடியுமா? முடியவே. இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5பூதங்களையும் நம்ம உடம்புல எப்பவுமே சரியா பராமரிக்க தெரியணும். அந்த அறிவு இருக்கணும். அப்ப அது எப்படி நம்ம அதை யார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா? நம்முடைய வாழ்க்கை முறை, மெத்தட் ஆஃப் லிவிங், நம்முடைய செயல்கள், வினைகள் மூலமா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய இந்த ஜீவகாந்த சக்தியை, அதனுடைய அளவு தரத்தை, அது பஞ்சபூதங்களுடைய அளவு தரத்தை குலைத்து ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவையும் தரத்தையும் நம்ம கெடுத்துடுறோம். அப்பதான் நமக்கு நோய் வரும். அதத்தான் மகரிஷி சொல்றாங்க. நம்முடைய அனுபவத்திலும் இருக்குதுங்க.
உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். இந்த 5 செயலில் நாம் அளவு முறை மீறும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பழக்கத்தினாலேயோ, நோயிங்லி டூயிங்லியோ, அறியாமலும் அறிந்தும் அது பழக்கத்தினால இதை ஒழுங்குபடுத்த முடியல. இப்ப என்ன ஆகுது? நமக்கு பஞ்சபூதங்களுடைய அளவு தரம் குறையுது. அப்பதான் ரசாயன குழப்பம். அதைத்தான் நோய் வந்த போது உடல் செல்களையோ ரத்தத்தையோ பரிசோதனை பண்றோம். அது இருக்க வேண்டிய ரசாயன அளவு தரம் சரியில்லை, அது இருக்கக்கூடாத நச்சு ரசாயனங்கள், டாக்ஸின்ஸ் உடம்புல தேங்கிப்படுது, கிடக்குது. இதுதான் நோய்க்கு காரணம். ஜீவகாந்த அழுத்தம் குறைஞ்சு ஓட்டத்துல தடை, அதான் வலி, நோய். இதான் அறிவு. அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். இது போல சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் இதனாலெல்லாம் வரும். அப்ப அது என்ன பண்றது? இந்த குழப்பத்தை, இந்த கழிவை தேங்காம கழிவு நாள்தோறும் வெளியேறணும். சத்து பொருளையும் சரியா பராமரிக்கணும். அதுக்குதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சி. அதான் எளிய முறை உடல் பயிற்சியாக மகிழ்ச்சி இப்ப கொடுத்திருக்கிறாங்க. காலத்துல இருந்ததெல்லாம் இப்ப கடினமான பயிற்சிகள். இப்பெல்லாம் ரொம்ப எளிது, ரொம்ப சிம்பிளிஃபைடு. ஆரம்ப மோட்டார் வாகனம் கண்டுபிடிச்சோம். அந்த மோட்டார் வாகனம் இப்ப பயன்படுத்துறோமா? ரொம்ப எளிமை. இந்தியாவிலிருந்து நார்வே, டென்மார்க்குக்கு ஒரு தபால் எழுதணும்னா அது எழுதி போஸ்ட்மேன் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு போய் சேர்றதுக்கு பல மாதங்கள் ஆயிடும். இப்ப மெயில் அனுப்புறீங்களே ஆன்லைன்ல, இப்ப யாராவது உட்கார்ந்து கஷ்டப்படாம அனுப்புறீங்க. அது மாதிரிங்க சிம்பிளிஃபைட். இந்த ட்ரெடிஷனல் முற்காலத்துல செஞ்சிட்டு வந்த பாரம்பரிய உடல் பயிற்சிகள், அதை யோக ஆசனங்கள்னு வடமொழியில சொல்றோம். அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை. வேதாத்திரி, நான் 2லயும் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறேன். வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாரு, இன்னைக்கு எல்லா பயிற்சியையும் நான் செஞ்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எனக்கு இருக்கிற விஞ்ஞான அறிவை கொண்டு, மருத்துவ அறிவை கொண்டு நான் செய்து பார்த்து இதெல்லாம் எளிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன். சிந்தசைஸ்ட் அண்ட் சிம்பிளிஃபைட். நான் அதைத்தான் செஞ்சுட்டு வரேன், நான் நல்லா இருக்கிறேன்லங்கிறாரு. அதைத்தான் எனக்கும் கற்றுக் கொடுத்தாரு. நானும் 1978 இருந்து செஞ்சுட்டு வரேன். நல்லா தான் இருக்குது. நோய் வரலையே. தானா அது பயிற்சி செஞ்சுட்டு வந்து நான் கழிவு எல்லாம் வெளியேறி இருக்கு. உணவு, எல்லாரும் உணவு மருந்து சரியா இருக்க முடியுமா? முடியல. காயகல்பம் பண்றோம், ரசாயன குழப்பமே இல்ல. இப்ப எனக்கு ரத்தத்துல பரிசோதனை பண்ணி பார்த்தா நோயும் ஒண்ணும், வலியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நோயே இல்லை. ரத்தத்தை பரிசோதனை, ரத்தம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு சார், உங்களுக்கு கீப் இட் அப் தானே மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப எனக்கு இந்த நோயை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? இனி கவலை இல்லை. புரியுதுங்களா? நோய்னா என்ன? நோய் நாடி, அது அது முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செய்ய. இந்த அறிவை பெற்றிருப்பவர், அதான் ஞானம், உடல்நலம் காக்கும் ஞானம், தெளிந்த அறிவு, முழுமையான அறிவு, அறிவு குறைபாடே இல்லை. அப்போ உடல் நலம் காக்கும் அறிவை தெளிவாக அறிந்திருப்பவருக்கு இனி கவலை இல்லை. பாடம். அப்ப இந்த அறிவை அறிய வரணும் இல்ல.
இந்த அறிவை அறிவதற்கு கவலை இல்லாமல் வாழும், அது உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் வாழ்க்கை முறையை அறிவை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள். அதான் அறிவறிய அறிவு திருக்கோயில். அப்போ நாம எல்லாம் அந்த அறிவு திருக்கோயிலுக்கு வந்துட்டோம்னா, இப்ப இங்க என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு கவலை உண்டா? ஆனா நீங்க இதை அறியணும். அது எப்படி அறியறோம்? அதான் தவம் செய்து நான் யார், வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை அறியணும். அதான் தவம் செய்யும் போதுதான் பாருங்க, ஆகினை துரியம் துரியாகினம் சுத்தவெளி, அந்த சுத்தவெளியை தவம் பண்ணி இப்ப கூட பார்த்தோமே பஞ்சபூதம் வருது. அந்த பஞ்சபூதங்கள்ல தான் சுத்தவெளிதான் ஐம்பூதங்களாகி முறையாக கூடி இந்த சுத்த வெளியிலே இயங்குது. அதான் உடல். இது எப்ப தெரிஞ்சது? தவம் தான் புரியும். அதான் தவம் பண்ணி சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது அது தெளிவு பெறுது, தெளிந்த அறிவு. அப்போ அறிவை அறிவதற்கு அவன் என்ன செய்யணுங்க? தவம் பண்ணி சிந்திக்கணும். இப்ப தவம்னா எதை அறிகிறது? அந்த இறைநிலையை அறிவு. அதான் பேரறிவு, அதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளையே அறிந்து விட்டால் அந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி உடலாக இருப்பது விளங்கிவிடும். அதனாலதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளே தான் அனைத்துமாகவும் அனைத்திலும் உள்ளதை நீங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் அறிவை அறிந்த அறிவு. இந்த அறிவை அறிந்தவர்களுக்கு இனி நோய் பற்றிய கவலையை நோய் வராமலும் காத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் முற்பிறவிகள்ல, இந்த பிறவியில அல்லது பிறருடைய செயல், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதனாலேயும் வறுமை. அப்ப அதை என்ன செய்யணும்? அதை தணிக்க தெரியணும். அப்போ இப்ப பாருங்க, இப்ப எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்னன்னா உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழ்றதுதான். அதனாலதான் நம்முடைய சங்கல்பத்தில் உடல் நலம் நீளாய், நான் உடல் நலத்தோடயும் வாழணும், நீண்ட நாள் வாழணும். அப்படின்னு நீண்ட நாள்னா எவ்வளவு? இந்த உடலுக்கு வயோதிக நிலை வரும். இந்த உடல் ஒரு நாள் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கோ பிறருக்கு உதவுவதற்கோ பயன்படாது. அந்த நாள் வரையில், அதுவரையில் நாம் இந்த உடலை பேணி காக்கணும். அதுக்கப்புறம் அது முடியாது, அது அப்புறம் போக வேண்டியதான். அப்போ உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும் இல்ல, அதுக்கான அறிவை அறிந்தவர்களுக்கு இனி கவலையே இல்லை. சரியா? அடுத்தது வேற என்னங்க உங்களுக்கு? என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன துன்பம்னா பொருள் பிரச்சனை. பொருள் இருக்குது, இந்த பூமியில எல்லாம் இருக்கு. இயற்கை வளம், மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இயற்கை வளங்களாக இருக்குது. அந்த இயற்கை வளங்களா வச்சது யாரு? அதே இறைவன். இயற்கை அதுதான் இயற்கை வளங்களாக இருக்கிறது. அதுதான் மனித மனமாகவும் இருக்கிறது. இந்த மனம் இந்த இயற்கை வளங்களை தேவையான பொருட்களாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தணும். அதான் பொருளை செயற்கை பொருள், பொருள் உற்பத்தி. இந்த பொருளை உற்பத்தி செய்து அதை உற்பத்தி செய்ய தெரியாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் பகிர்ந்து அளித்து அந்த பொருளை சிக்கனமா செலவு பண்ணணும். இல்லையா? வீண் செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பர செலவு பதுக்கியும் வைக்க கூடாது, தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி வாழ்ந்தால் யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க.
ஒரு பிரச்சனையே இருக்கு. பொருள் பொருள் இருக்கும் போது உழைச்சா வருது. நீங்க உழைக்கலைன்னா யாராவது ஒருத்தர் உழைச்சு கொடுப்பாங்க. வருதா வரலையா? இப்ப நமக்கே அது ஒரு சமயம் ஏதோ பணம் ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவை. யாரோ ஒருத்தர் சமயத்துல வர்றாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம்ங்க. என்ன ப்ராப்ளம்? ஒரு அவசர செலவுங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் படிக்க வைக்கிறதுக்கு. சரி நான் தரேன். அப்புறம் நீங்க பாருங்க. இன்னொரு 10,000 ரூபாய் கொடுத்துறாரு. பிரச்சனை தீர்ந்து போச்சுல்ல. இந்த மாதிரி அல்லது நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, சேமிச்சு வச்சிருக்கிறீங்க வருங்கால செலவுக்குன்னுட்டு. அது ஒரு சீட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சீங்க. இப்ப நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், கட்டிடுவீங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ அந்த பொருள் வளம் காக்கும் அறிவு தான் வேணும். அந்த அறிவு எப்போ உங்களுக்கு புரியும்னா, இந்த இயற்கையை அறிந்தால்தான். அதான் ஆன்மாவை அறிதல். அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் இஸ் யோகா. இப்போ இப்போ பாருங்களேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே நமக்கு இந்த அறிவு இருக்கு. வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் இயற்கை வளம். அது இறைவன். இறைவன்தான் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் படைத்து இறுதியாக மனிதன் படைக்கப்பட்டான்னு பைபிள் கூட சொல்லும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நேச்சர். கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவுக்கும் உணவை வைத்த இறைவன் என்று சொல்வார்கள். இப்ப நினைச்சு பாருங்களேன். இது எப்ப தெரியுங்க? நீங்க தவம் பண்ணி உங்களையோ கடவுளையோ இயற்கையையோ முழுமையாக அறிந்த அறிவுக்குத்தான் இது விளங்கும். அதான் ஞானம். அப்போ இயற்கையை அறிந்தவன், தன்னை அறிந்தவன், கடவுளை அறிந்தவனே ஞானி. மெய்ப்பொருளை அறிந்தவன். மெய்ப்பொருள் அந்த அறிவு அவனுக்கு தான் அறிவு இருக்கும். அறிவு முழுமையா இருக்கும். அறியாமை இருக்காது. அப்போ அறியாமை இல்லை, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஞானம் இருந்தா துன்பம் வருமா? பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும். கவலை இருக்காது. புரியுதா? அப்போ பாருங்க, இயற்கையோ தன்னையோ கடவுளையோ அறிந்த அறிவை பெற்றிருப்பவர்கள், அந்த அறிவிலே முழுமை பெற்றவர்கள் ஞானி. கவியர்களை எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அதுல வரும். கல்லார் கற்றை அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அதான் அறிவு முழுமை, ஞானம், முக்தி, முக்தர்கள். இப்ப முக்தர்களுக்கு கவலை உண்டா சொல்லுங்க? சரி, இப்ப 2 பிரச்சனை தீர்ந்தது. ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம். இன்னொன்னு என்னங்க, உதவும் உறவுகள் வேணும்ல. உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உறவு இருக்கா இல்லையா? நாம் பிறக்கும் போதே இங்கே மனிதர்கள் இருக்காங்கல்ல. இந்த மனிதர்கள் தானே நமக்கு உதவ போறாங்க. நாம பிறருக்கு உதவ போறோம். இதான வாழ்க்கை. அப்போ உதவும் உறவுகள் இருக்குதா இல்லையா? கல்யாணம் ஆகிற வயசுல கடவுள்கிட்ட போய் வேண்ட வேண்டியது இல்ல. இப்படி இருக்கு. உன் வாழ்க்கை துணை ஏற்கனவே இனியா பிறக்க போறாங்க. உனக்கு 25 வயசுல கல்யாணம் ஆக போகுது. இனியா பிறக்க போறாங்க. ஏற்கனவே பிறந்து இருப்பாங்கல்ல. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீ தேடுனா போதும், நினைச்சா போதும், வந்துடும் உனக்கு. அவங்களும் தேடுவாங்கல்ல. கணவன் வேணும், மனைவி வேணும். 2 பேருடைய தேடுதலும் சேர்ற போது உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிராதா? அதே போல குழந்தை வேணும், குழந்தை வரத்தானே செய்யும். கணவன் மனைவி சேர்ந்தால் குழந்தை உற்பத்தி ஆகத்தான் செய்யும். உதவுறதுக்கு குழந்தைகள் வேணும். உழைக்க முடியாத வயது, உடல், இந்த உடல் தளர்ந்துடும். அன்னைக்கு இளம் உடல் வேணும் இல்ல, அதுக்காக தானே குழந்தை பெற்றுக்கிறோம். அப்ப இது ஒரு கவலையா சொல்லிருக்கு. கவலை, எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை வருமோ வராதோ, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ.
உறவு இருக்காங்களே. நீ பிறருக்கு உதவி வாழ்ந்தால் உனக்கு உதவும் உறவுகள் தானாக வரும் இல்லையா? பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் உனக்கு உதவணும்னு நினைக்கிற. அப்போ நீ பிறருக்கு உதவி வாழ்ந்தால் உதவி வந்துருமில்ல. நல்லா சிந்தனை பண்ணு. அதே போல நீ பிறருக்கு துன்பம் தந்தால் உனக்கு துன்பம் வரும். உனக்கு உடல் நலக்கு பிரச்சனை வரும், பொருள் பிரச்சனை வரும். பொருளை படிக்கிற, அப்போ பிறர் ஒண்ணு துன்பம் கொடுப்பாங்க. உனக்கு உடலுக்கும் துன்பம் வரும், மனதுக்கும் துன்பம். பிறர் உடலுக்கோ மனதுக்கோ நீ துன்பம் தந்தால் உன் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வரும். அப்படித்தானே? இப்போ உறவு பிரச்சனையும் பொருள் பிரச்சனையும் மனதுக்கு வருகிற துன்பம். உடலுக்கு நோய் வந்தால் அது உடலுக்கு துன்பம். இப்ப புரிஞ்சு பேசல. அப்ப உறவு பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? நீ உனக்கு உறவுகளை பேணி காக்க, உறவுகளை மேம்படுத்துகிற அறிவு இருந்தால் உனக்கு உறவு பிரச்சனையே வராது. சரி, இனி கவலை இல்லைல்ல? இந்த 3 கவலை தானுங்க. ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்குதுங்க, சிக்கல். மனதுல அமைதி இல்லை. எவ்வளவு காலம் இந்த உலக இன்பங்களை அனுபவித்தாலும் போதும் என்ற மன நிறைவு இல்லாதனால அவனுக்கு அமைதி இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அது கூட ஒரு துன்பம். என்னன்னா, அது எப்படி, நீ எவ்வளவு காலம் அனுபவித்தாலும் இதைத்தானே அனுபவிக்க போற. இது தெரிஞ்சிட்டோம்னா கண்டென்டட் லைஃப். நான் எப்பவுமே அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறேன். நீ அது என்ன, நீ பாத்தீங்கன்னா அந்த நிறைவு இல்லாத நிலைய இன்னொருவரை பாக்குறாங்க, அவன் அனுபவிக்கிறானே, நான் இதே மாதிரி அனுபவிக்கணுமே, எனக்கு இல்லையே, அவன் இன்னும் ரொம்ப காலத்துக்கு அனுபவிப்பானே, நான் செத்து போயிடுவனே, நான் அனுபவிக்க மாட்டேனே என்று இந்த புலனின்ப அனுபவத்துல நிறைவு இல்லாமல் மனிதன் தவிக்கிறான். ஆன்மாவை அறிந்தால் எனக்கு மரணமே இல்லை, நான் நிலையானவன், நித்தியமானவன், ஐ அம் எவர், ஐ அம் எட்டர்னல். அப்பதான் நிகழ்கால இன்பங்களை துய்ப்பான். அவன் எதிர்பார்க்க மாட்டான், ஆசைப்பட மாட்டான். பிறரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பேராசை. இங்க பிறர்னு யாருமே இல்லை, எல்லாரும் நான் தான். அப்ப தன்னை அறிந்தவனுக்கு அந்த பேராசையும் இருக்காது, மன நிறைவும் வந்துவிடும். இதுல என்னன்னா, கவலை, இயற்கையை முழுமையாக அறிந்தவன், தன்னை அறிந்தவன், இன்பம் துன்பம் பற்றிய அறிவை, இன்பம்னா என்ன, துன்பம்னா இந்த இன்ப துன்பம் பற்றிய அறிவு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அறநெறிகள், இதை அறிந்த அறிவு. அதைத்தான் இறை ஞானமும் அறநெறி ஞானமும். அறநெறிகளையும் தெளிவாக முழுமையாக அறிந்த அறிவு வேணும். அது எப்ப வரும்னா, இறைநிலைய அறியணும். இறைநிலை வேறு, இறை நீதி வேறு அல்ல. அரசு வேறு, அரசு விதி வேறு அல்ல. இதைத்தான் மதுரை சொல்றார், இறை உணர்வும் அறநெறி. அதனாலதான் மெய்ஞானம், மெய்ஞானிகளுக்கு இனி கவலையே இல்லை. அதனாலதான் உடல் நலம் நீளாயுள், நிறை செல்வம் உயர்ப்புகள், ஓங்கி வாழ்வதற்கு என்ன செய்யணும்? கவலை இல்லாமல் வாழ்வதற்கு மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய்ஞானம் ஓங்கி வாழ்பவர்களுக்கு இனி கவலையே இல்லை என்ற ஒரு சிந்தனையை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.